வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பேச போறோம்னா ஷிபா இனு அப்ளையன்ஸ்ல அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸ் என்ன, ஷிபா இனுவோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா ஷிபா இனு பத்தி வீடியோ வந்து போடல. ஸோ அப்டேட் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க. கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமன் கிளிக் பேர் பண்ண கேட்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஷிபா இனு அப்ளையன்ஸ் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ ஷிபா இனோட முதல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க பார்க்கலாம். என்னன்னு போட்டுருக்காங்கன்னா ஷிபா இனு பிரேசஸ் ஃபார் புல்லிஷ் பிரேக் அவுட்னு வந்து போட்டுருக்காங்க இல்லைங்களா. சோ ஆமா, புல்லிஷ் பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா ஷிபா இனு வந்து இருக்கு, ஓகேங்களா, ரெடியா வந்து இருக்கு. பட் அந்த பிரேக் அவுட் பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இந்த பேராகிராஃப்ல எல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து கிளீனாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இல்லை லார்ஜ் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஷிபா இனுல வந்து வந்துட்டு இருக்கு ஃப்ரம் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூப்பராக வந்து ஜம்ப் ஆகிருக்கு. அரௌண்ட் 220% கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனோட வால்யூம் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டு ஹிட் $141 million. ஸோ பெரிய வேல்ஸ் ஷிபா இனுவோட வேல்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் ஆகிட்டு இருக்காங்க ஷிபா இனுக்குள்ள. ஸோ ஷிபா இனுவோட வேல்ஸ் எப்போ என்டர் ஆகுறாங்களோ டு பை ஷிபா இனு இல்லை லார்ஜ் வால்யூம்ல எப்போ டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து ரெடி ஃபார் பிரேக் அவுட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ மேலே போக போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அதான் வந்து மீன் வந்து நெக்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பார்க்கலாமே. ஸோ மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் சமயத்தில் அரௌண்ட் 0.40 தாண்டி $3,115 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஷிபா இனு பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ல ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நீங்க பார்க்கலாம் அந்த கிரீன் பாக்ஸ்னா மேலே அந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்டா அது ரீடெஸ்ட் பண்ணலாம் இல்லை பண்ணாம கூட பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். ஸோ அப்படின்னு வந்து பண்ணாம இல்லை பண்ணி போனா கூட அதோட டார்கெட் அக்கார்டிங் டு த அசனிங் பாண்டிங் வச்சு அதோட அசனிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% கிட்ட வந்து அதோட டார்கெட் வந்து காட்டிட்டு இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிபா இனு ரொம்ப நாள் முன்னாடி வந்து ஓடிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரும்போது ஒரு நேற்றும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் உடச்சிருக்கு. ஸோ அது ஆயிட்டமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்விங் ப்ரீவியஸான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருந்தது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ அது வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஷிபா இனு கண்டிப்பாக இந்த அசனிங் ட்ரையாங்கிள் படி வந்து 20 to 30% வந்து ஈஸியாக வந்து ஷிபா இனு திரும்பி வந்து போயிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கீழே பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐல பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த ஓவர் பாட் ரீஜன் சொல்லலாம். ஸோ இன்ன வரைக்கும் போகல ஓவர் பாட்க்கு, பட் ஓவர் பாட் வந்து போக போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி வந்து பார்க்கும்போது மேக்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐல பார்க்கும்போது அதில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஷிபா இனு வந்து நேத்தோட கேண்டல் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இன்வெர்டடான ஹேமரா க்ளோஸ் ஆகியிருக்கு அபவ் த 20 EMA. அதாவது அந்த கிரீன் லைன் மேலே ரொம்ப எல்லா காயின்ஸும் முக்கியமாக பிட்காயின் ஆகட்டும் அப்புறமா கூட இருக்கிற எல்லா ஆல் காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒன் டேல இருக்கிற 20 டே மூவிங் EMA அது பார்த்தீங்கன்னா 20 டெய்லி மூவிங் EMA பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து எப்போ சப்போர்ட்டாக எடுக்குதோ அது பார்த்தீங்கன்னா இட் இண்டிகேட்ஸ் அப்வர்ட் மூவ் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமரா கிரியேட் ஆகிருக்கு. அது 20 mm பார்த்தீங்கன்னா ஒரு புலிஷான கேண்டல். அதாயிட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஒரு கிரீன் கேண்டல் தெரிய வருது விச் இண்டிகேட்ஸ் மோர் அப் சைடுன்னு சொல்லலாம். அது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஆர்எஸ்ஐல இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் நீங்கள் பார்க்கலாம் எல்லோ கலர் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா. அதை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது பிரேக் பண்ணிச்சுனாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணும்போது இட்ஸ் an இண்டிகேஷன் ஆஃப் அப்வர்ட் மூவ்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்டி பார்க்கும்போது மேக்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் இன்ன வரைக்கும் டோட்டல் ஆகலை. இந்த வேர்ஜ் ஆஃப் கோல்டன் கிராஸ் ஸோ ரொம்ப கிட்ட கூட இல்லை ரொம்ப தூரமாக கூட இல்லை. ஸோ நடுவில் வந்து இருக்கு. இந்த கிராஸ் ஓவர் வந்து ஆகுதா இல்லையா டிவியேட் ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது ஓவர் சோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஸ் ஓவர் ஆகி மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விச் இஸ் இண்டிகேட்டிங் அப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லியில் பார்க்கும்போது ஷிபா இனு வந்து அந்த ப்ரீவியஸான சப்போர்ட் வந்து பார்க்கும்போது அரௌண்ட் 0.40 தாண்டி 30 இருந்திருக்கு. எப்போலாம் 0.40 தாண்டி 30 இருந்திருக்கோ ஸோ அதாயிட்டுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். ஷிபா இனு பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த 0.40 தாண்டிய பார்த்தீங்கன்னா 40 தாண்டி 30 வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ரீவியஸான வீக் வந்து ஃபில் பண்ண போகிருக்கு. ஸோ அந்த வீக் லாஸ்ட் டைம் கூட ஃபில் ஆகியிருக்கு. ஆல் டைம் ஹை அடிச்சு 0.40 தாண்டி 85. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி 45 தான் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை கூட பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போயிடும் அப்படின்னு தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அப்டேட் வந்தது இப்படி பைனான்ஸ் தரப்புல வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து ஷிபா இனுக்கு 125 அதாவது 125x லிவரேஜ் வச்சு USDC பொசிஷன்ஸை வந்து எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஷிபா இனு கொஞ்சம் வந்து பம்பாக ஆரம்பிச்சிச்சு. பட் இன்ன வரைக்கும் டோட்டலாக வந்து ஆகலை ஓகேங்களா. நான் கூட போட்டிருந்தேன் ஷிபா இனு மைட் ஸ்டார்ட் என்ஜின் சூன் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம் போகுதா இல்லையான்ட்டு.
பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பத்தி பேசலாம். ஸோ பிட்காயின் அரௌண்ட் $71,000 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த பிளான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிரீச் ஆகணும் 68,000 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் 70 மேலே வந்து போகும்போது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிதான் இப்படி இன்வெர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பேட்டர்ன் வந்து பிட்காயின் வந்து இருக்கு இல்லைங்களா. ஸோ 4 ஹவரில் ஸோ அதோட பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு நெக் லைனை அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 73,000 சொல்லியிருந்தேன். ஸோ அது இன்ன வரைக்கும் போகல இந்த ப்ராசஸ் ஆஃப் கோயிங்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு சப்போர்ட் வந்து அரௌண்ட் $68,700 to $69,000 சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த பிரீச் ஆன ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை வந்து ஆக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்டா வேவ்ஸ் சில புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $70,000 பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணலாம் ஆஸ் அ சப்போர்ட்டா அது வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 2 கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டல் இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன். ஸோ அந்த கேண்டல் வந்து எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது அது வந்து நாளைக்கு கன்சிடர் பண்ணி தான் தெரிய வரும். பட் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டம்புக்கு வந்து இண்டிகேஷன் கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா பிட்காயின் வந்து above the 20 EMA திரும்பி வந்து ரீக்ளைம் பண்ணிச்சு இல்லைங்களா. ஸோ அதனால திரும்பி பிரேக் டவுன் ஆகி பெரிய ஒரு ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆனாதான் அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் சொல்லலாம். பட் இன்ன வரைக்கும் அது ஆகலை. ஸோ அவ்வளோ பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இட் கேன் கண்டினியூ அப்வர்ட் மூவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதை ஒரு ஃபிளாகோ இல்லை சேனலுக்குள்ள வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், லோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அப்புறமா டெய்லியில் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ப்ராட்னிங் வெஜோட லோ ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கு. ascending broadening wedgeோட lower trend line. So it is moving according to the movement of Bitcoin. So அதனால பார்த்தீங்கன்னா பெரிய ஆல்ட் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. பட் சில ஆல்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த சின்ன பம்ப்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராஃபிட் பார்க்கணும்னா மறக்காம நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இந்த மாதிரி ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து விரும்பினீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலியில் இமீடியட்டான ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதை கூட நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சில ஃபேக்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் சேம் 200-300 அந்த ஒரு ஜோனில் தான் இருக்கு. ஸோ பீப்பிள் ஆர் அகெயின் ஸ்டார்டிங் டு பில்ட் லாங்ஸ்னு சொல்லலாம். அப்புறமா லிக்விடிட்டி பார்க்கும்போது லிக்விடிட்டி போத் சைட்ஸ், அதாவது மேலே கூட பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு, கீழே கூட பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் 69,000 to 68 பார்த்தீங்கன்னா திரும்பி லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக தெரிய வருது. பட் எந்த பக்கம் வந்து கிராப் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஹை வீக்லியில் பார்க்கும்போது அரௌண்ட் 74-73 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பிட்காயின் ப்ரைஸுக்கும் அந்த லிக்விடிட்டி ஜோனுக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிறது இது மோஸ்ட்டாக மேலே இருக்கு, அப் சைடு தான் இல்லைங்களா. அப்புறமா நேத்தோட முக்கியமான பம்ப் காரணமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ஐபிட் ப்ரீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு, இல்லை பெரிய பம்ப் குத்துச்சு. ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாதுன்ட்டு. பட் அது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிச்சு 7 மணிக்கு ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அதை ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா முக்கியமாக நேற்று பார்த்தீங்கன்னா ஐபிட்னால மோஸ்ட்டாக வந்து பம்ப் ஆச்சா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து ஐபிட்டை விட FBTCயில் பார்த்தீங்கன்னா பெரிய வால்யூம் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட $252 million worth ஆஃப் இன்ஃப்ளோஸ் வந்து வந்திருக்கு பிட்காயினில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது பிட்காயின் சொல்லலாம் அந்த ஃபெடலிட்டியோட ETF வந்து வாங்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ FBTCயோட இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 மில்லியன் இருக்கு. கிரேஸ்கோட இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் இருக்கு. பட் பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா செகண்ட் அதில் வருது. ஆஃப்டர் FBTC தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் வருது. ஸோ இன்ஃப்ளோஸில் பார்க்கும்போது ஸோ நேத்தோட பம்புக்கு முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளோஸ் ஃபார் FBTC தான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு சொல்றேன் ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சில நியூஸ் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நியூஸ் தான் இதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா, இந்த FBTC இதோட இன்ஃப்ளோஸ். பட் இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கேத்தி வுட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்க் இன்வெஸ்டோட CEO. ஸோ கேத்தி வுட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிட்காயின் வந்து $3.8 million வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் தான், எதுவுமே நத்திங் இஸ் இம்பாசிபிள் இல்லைங்களா. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள். பட் இது வந்து இப்போதைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இல்லை, அது வந்து டைம் ஆகலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் மறக்காம கீழே பண்ணுங்க. இந்த வீடியோ விஷயம் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தோட விஷயம் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சொல்லலாம் முதல்ல சரி நம்ம டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் ஷேர் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்க. நன்றி, வணக்கம்.